ஆனா அப்பயும் வந்து அவர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர் ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போதெல்லாம் ஒரு மூச்சு திணறலோட தானே இறங்குனாரு. தண்ணிலாம் குடுத்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நாங்க அது பார்த்தோம். உண்மைதான். அது நடந்திருக்க கூடாது. அதை பார்க்குறப்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாமதம் பண்ணியிருந்தா, இப்ப இறங்குறதுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டாரு. மூச்சோட கஷ்டப்பட்டாரு, இறங்கிட்டாரு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாமதப்படுத்தியிருந்தா, அந்த க்ரௌடு மொத்தம் மேடை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. யாருமே இறங்கியிருக்க முடியாது. முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே அங்கங்கே அப்படியே கலைய ஆரம்பிக்கிறாங்க. மாநாடே முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றும் புரியல, யாருக்குமே புரியல. தலைவர் பேச மாட்டாரா? மாநாடு முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா? அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அங்கங்கே டைவர்ட் ஆகுறாங்க. இந்த மேடைக்கு வரணுங்கிற அந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்குது. அந்த கேப்புக்குள்ளே எல்லோரும் வந்து மேடை விட்டு இறங்கிடுறோம். தலைவரும் நவுந்துடுறாரு. இது வந்து அவரோட அனுபவத்தில் மக்களோடு நின்று கடந்த காலங்களில் இந்த கரூர் சம்பவமெல்லாம் வந்து விரும்பத்தகாத சம்பவம். அவர் நொடிப்பொழுது ஏற்பட்ட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மக்கள் திரள் வந்து நான் நேற்று தான் கண்ணால் பார்த்தேன். நான் அதை சமாளிக்கவே முடியாது. இங்கே நான் வந்து நம்ம வந்து இப்படி பேசிடலாம், அப்படி பேசிடலாம், இதை சரி பண்ணிடலாம், இதெல்லாம் வந்து வெளியில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப சரி மாதிரி தெரியும். அங்கே அந்த களத்தில் நின்று அந்த முடிவை அவர் எடுக்கலை அப்படின்னா, நேற்று அப்படி ஒரு கூட்டம் 90% பேர் இளைஞர்கள். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அது விசிக்கால இளைஞர்களே இல்லை, அது தாவக்காக போயிட்டாங்க, விஜய்கிட்ட போயிட்டாங்க, கரைஞ்சி போயிட்டாங்க, எவ்வளோ விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இல்லையா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு பதில் தான் நேற்றைய மாநாடு. நாங்களுமே இந்த மாநாட்டில் வந்து ஒருங்கிணைக்கும் போது இது வந்து நமக்கு விடப்பட்ட சவாலாக இருக்குது. ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கிறாங்க, விடுதலை சித்த கட்சியில் இளைஞர்கள் எல்லாருமே ஒரு நடிகர் பின்னால் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 35 வருஷம் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கருத்தியல் நம்மளை தயார் பண்ண ஒரு தலைவருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அவச்சொல்லாக இருக்குது. அதனால் நாம் வந்து இதுக்கு பதில் சொல்கிற விதமாக நம்ம கூடணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஒருங்கிணைக்கும் போது நாங்கள் போய் பேசினது, களத்தில் போய் நாங்கள் பேசினது, இந்த புள்ளியிலேருந்து தான் நாங்கள் அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். இப்போ அது எல்லாம் அது நான் பயங்கரமான அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த வேலை செஞ்சுருக்காங்க பேசின விஷயம். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து நிற்கிறாங்க அவங்க. எங்களுக்கு அந்த மாநாடு நடத்தின அந்த மேடை அந்த திடல் பத்தாது. அது மாதிரி இன்னொரு 4-5 மடங்கு பெரிய இடம் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வருங்காலங்களில் ஒருவேளை மாநாடு நடத்துகிறதா இருந்தால் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. தலைவருடைய சாமர்த்தியமான சாதுரியமான கள அனுபவத்திலிருந்து அவர் வந்து ஒரு துரிதமான நடவடிக்கையில் வந்து முடிவு எடுத்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தலைவர் பேசாமல் கொள்ளாமல் அவர் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லையா? 125 தீர்மானங்கள் போட்ட தலைவர் எவ்வளோ பேசணும்னு நினச்சிட்டு இருப்பார். நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம். ஒரு 2 மணி நேரம் அவர் பேசணும், குறைஞ்சது 2 மணி நேரமாக அவர் பேசணும், நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே வந்து மாறி கிடக்குது, விமர்சனங்கள் கடுமையாக இருக்குது, எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருந்தோம்.